Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மீன் பிரியாணி. சூப்பரா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற பிரியாணி வந்து fried fish பிரியாணி. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வரும். இந்த மீன் பிரியாணி கூட கொஞ்சமாக ஆனியன் ரைத்தாவும் ஜாமும் வச்சு சாப்பிட்டீங்கனாலே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான மீன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். முள் இல்லாத எந்த மீன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ மீனில் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்டி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ இந்த மசாலா எல்லாம் வந்து மீனில் நல்லா இறங்கிரும். அப்போ வந்து நம்ம பொரிக்கிற டைம் வந்து ஈவனாக மசாலா எல்லாத்துலேயும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் வந்து மசாலா எதுவுமே உள்ளாடி இறங்காமல் மீன் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓவர் நைட் வந்து மேரினேட் பண்ணால் போதும். எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் முள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ முள் இல்லாமல் மீன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்ன மீன் எடுத்திருக்கேன்னா பாறை மீன் எடுத்திருக்கேன். நான் மூடி போட்டு பொரிக்கிறேன். அப்போ வந்து அந்த ஆயில் வந்து நமக்கு வெளியே ரொம்ப சிந்தாது. இப்போ ஒரு சைடு பொரிஞ்சதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு பொரிச்சுக்கோங்க. இப்படி எல்லா பீசஸையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த செட் ஆஃப் த ஃபிஷ்ஷஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்ச எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே ஆயிலை வந்துட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த மீன் பொரிச்ச எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்துட்டு ஒரு மாதிரி மீன் ஸ்மெல் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் மீன் பொரிச்ச எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஆயிலே வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இப்போ ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு, 1 பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் அப்புறம் ஒரு பிரியாணி லீஃப், பே லீஃபும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளிக்கு கூடவே வந்துட்டு நம்ம 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி முழுசாக போட்டிங்கன்னா சில நேரம் பச்சை மிளகா வெடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக ஒரு கீரல் போட்டு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இலையை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மல்டி மசாலா எப்படி செய்யணுங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது அவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் தூர ஊற்ற வேண்டாம், அதே தண்ணியை நம்ம வந்து குக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்புக்கு வந்து நான் 2 கப் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதே கப், அது எந்த ரைஸ் எடுத்திங்களோ அதே கப்பில் வந்துட்டு நீங்கள் அதுக்கு 1 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 2.5 கப் வந்து நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அரிசியை வந்து ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 3.5 கப் தண்ணி, 2 கப் அரிசிக்கு 3.5 கப் வந்துட்டு வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3.5 கப்பில் வந்துட்டு 1 கப் தேங்காய் பால், 2.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற டைம் வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸை வந்துட்டு புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி எதுவும் போடாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு இதை அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு திறந்து வச்சே குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காண்டி 1 டீஸ்பூன் வந்து மேலே வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீனையும் கூடவே வந்து கொத்தமல்லி தலையும் வந்துட்டு மேலே வச்சுக்கலாம். பொரிச்சு வச்சுருக்க மீனை அப்படியே மேலே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா மீனையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா குக்கரை மூடி நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் இப்படி கீழே தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே குக்கரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் தம் போட்டுக்கோங்க. சூப்பரான எம்மியான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த போன்லெஸ் ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன் போன்லெஸ் மீன் எடுக்கிறோன்னா முள் இருந்தால் நமக்கு சாப்பிட்ற டைம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து இந்த போன்லெஸ் ஃபிஷ்லேயும் வந்துட்டு நீங்கள் இப்படி இந்த ஃபிஷ் பிரியாணியை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி நம்ம சேனலில் ப்ரான் பிரியாணியும் இருக்குது. அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.